அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் வீடியோ கீகி தமிழா சேனலில் வந்து 2020 எது பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு வந்து எல்லா டெக் சேனல்ஸுமே வந்து ஒரு கொலாபரேஷன் வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் ஒரு வேளை பார்க்கல மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 409 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது இருந்தால் என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். பாப்புலர் எலக்ட்ரிக் கார் மேக்கிங் கம்பெனி டெஸ்லா இந்தியாவில் 2021 வந்து லான்ச் பண்ண போகிறதா இந்தியாவுடைய யூனியன் மினிஸ்டர், அதாவது ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா இந்தியாவில் டெஸ்லா வந்து உங்களுக்கு 2021 அவைலபிளாக இருக்கும். அட் ப்ரெசென்ட் இவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா வந்து டெஸ்லா மாடல் 3 மட்டும்தான் இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 55 lakhs. ஸோ இதுதான் இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. இதோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் இவங்க இந்தியாவில் வந்து இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து லான்ச் பண்ணணுமா இல்லையான்னு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்லா இந்தியாவில் 2021 உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஜியோ ஃபைபரில் ஒரு லேட்டஸ்ட் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஜியோ பேரலல் கால்ஸ் ஆன் மொபைல். ஸோ இந்த ஃபீச்சர் மூலமா வந்து இனிமேல் லேண்ட்லைனில் வரக்கூடிய எல்லா கால்ஸுமே உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இது மூலமா வந்து லேண்ட்லைனில் இனிமேல் எந்த கால்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய மை ஜியோ ஆப்பில் போயிட்டு உங்களுடைய ஜியோ நம்பர், அதுக்கப்புறம் ஜியோ ஃபைபருடைய வாய்ஸ் நம்பர், இது ரெண்டுமே நீங்கள் பைண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன், அதாவது இந்த புது ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இது மூலமா லேண்ட்லைனில் வர எல்லா கால்ஸுமே பேரலாக நீங்கள் மொபைல் ஃபோனில் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த லேட்டஸ்ட் ஃபீச்சர் இப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஏசஸ் இந்தியாவில் கூடிய விரைவில் 1000 ரீட்டைல் ஸ்டோர்ஸ் கிட்ட ஓப்பன் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஏசஸ் உடைய க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங்காக இருக்கட்டும், லேப்டாப்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய க்ரோத் வந்து மற்ற பிராண்ட்ஸை விட ரொம்பவே அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி இந்தியாவில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால அவங்க இந்தியாவில் நிறைய ரீட்டைல் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் அவங்களுடைய லேப்டாப் அண்ட் கேமிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 32% அவங்களுடைய க்ரோத் அதிகமாக இருக்குது. இந்த க்ரோத்தை இன்னும் அதிகமாக்கிறதுக்காக இந்தியாவில் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த ரீட்டைல் ஸ்டோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் ஏஇஎஸ், அதாவது ஆசோஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோராகவும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து டீலர்ஷிப் ஸ்டோர்ஸாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுடைய சேல்ஸ் அண்ட் ஷிப்மெண்ட் வந்து எல்லா வருஷத்தை விட 2020 வந்து ஒரு பெரிய செட்பேக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொரியன் மீடியா ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 9 வருஷமாக சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 மில்லியன்ஸ் மேலே இருந்திருக்கு. ஆனால் இந்த வருஷம், அதாவது 2020 மார்ச் டு மார்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களால 270 மில்லியன்ஸை தான் டச் பண்ண முடியும். அதுதான் அவங்களுடைய த்ரெஷ்ஹோல்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரீசன் பேண்டமிக் அப்படின்னு சொன்னாலும் வந்து சாம்சங் பிராண்ட் வந்து இதை விட்டு கொடுக்கறதா இல்லை, அவங்க ரொம்பவே குவிக்காக வந்து அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ தட் வந்து அவங்களுடைய த்ரெஷ்ஹோல்ட், அதாவது 300 மில்லியன் சேல்ஸ் வந்து அவங்க டச் பண்ணுறதுக்காக வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து குளோபலாக அவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. பார்க்கலாம் சாம்சங் எப்படியாவது இதை அச்சீவ் பண்ணுறாங்களான்னு. ரியல்மி டே சேல் வந்து டிசம்பர் 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்துட்டு இருந்தது. இது டிசம்பர் 25 முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ டிசம்பர் 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரியல்மியுடைய ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லை டிவி பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். ரியல்மி சி சீரீஸில் உங்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ரியல்மி 6 சீரீஸில் 2000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ரியல்மி நார்சோ 20 ப்ரோ வந்து 1000 ரூபாய் ஆஃபரில் இருக்குது. அதே ரியல்மி X3 சூப்பர் ஜூம் 4000 ரூபாய் ஆஃபர் இருக்குது. கூடவே ரியல்மி டிவிலையும் 3000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் ரியல்மி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா ரியல்மி டே சேல வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லாவா இந்தியாவில் ஜனவரி 7 அன்னைக்கு மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா ஒரு டீசர் அவங்களுடைய அஃபிஷியல் ஹேண்டலில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் மூலமா அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இவங்க ஜனவரி 7 அன்னைக்கு எத்தனை ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் ஆல்ரெடி இவங்க சொன்ன மாதிரி வந்து 6000 ரூபாயிலேருந்து 20000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜனவரி 7 அன்னைக்கு தான் தெரியும் இவங்க எத்தனை ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் கொண்டு வராங்கன்னு. ஷாமியுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் Mi 11
அஃபிஷியலாக சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 888 லான்ச் ஆன முதல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பாக்ஸில் வந்து சார்ஜர் இல்லாமல் லான்ச் ஆகும் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது உங்களுக்கு சார்ஜர் இல்லாமலும் அவைலபிளாக இருக்குது, அடிஷ்னலாக சார்ஜரோடையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷன் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ஷாமி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது QHD ப்ளஸ் டிஸ்பிளே வருது, கூடவே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 1500 nits பிரைட்னஸ், கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. அதே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், கூடவே 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4600 mAh, கூடவே 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஆப்ஷனல் தான், நமக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு வெறும் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ், அதாவது வித் சார்ஜர் வித்தவுட் சார்ஜர் என்னன்னு நம்ம லிஸ்ட் அவுட் பார்த்துடலாம். பேஸ் வேரியன்ட் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 45,000க்கு அவைலபிளாக இருக்குது. அதே ஹையர் வேரியன்ட் 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 52,000 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சார்ஜர் இல்லாமல். அதே நீங்கள் சார்ஜரோட பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் 1000 ரூபாய் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரைஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜர் இல்லாமல் இவங்க சேல் பண்ணுறது வந்து ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், சார்ஜரோட சேல் பண்ணுறது வந்து செட் வெர்ஷன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் ஒரு ஸ்பெஷல் எடிஷனும் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 53,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது கூடவே ஷாமியுடைய லேட்டஸ்ட் MIUI 12.5 இதுவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தற்சமயம் பேட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ பேட்டா வெர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏர்லி ஆக்சஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ஏர்லி ஆக்சஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும்போது சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு மட்டும்தான் அது அவைலபிளாக இருக்குது. அந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய K30 சீரிஸ், K30 Ultra, நீங்கள் பார்க்கக்கூடிய லிஸ்ட், அதாவது ரெட்மியுடைய K20, K20 Pro, ரெட்மி Note 7, Note 7 Pro, ரெட்மி Note 9 5G, இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து பேட்டா டெஸ்டிங்க்கு வந்து நீங்கள் ஏர்லி ஆக்சஸ் பண்ணக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. சாம்சங் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த பேட்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்போ மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து சென்டர் பஞ்ச் ஹோல் இருக்குது. பட் இந்த சென்டர் பஞ்ச் ஹோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபி கேமரா ஆக்டிவேட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதே நீங்கள் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணலை அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது இன்விசிபிள் ஆகிற மாதிரி வந்து ஒரு பேட்டன்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டன்ட் பார்க்கும்போது சாம்சங்கும் வந்து அண்டர் ஸ்க்ரீன் கேமரா டெக்னாலஜி மாதிரியே வந்து இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இவங்க கொண்டு வராதா தெரியுது. ஸோ பார்க்கலாம் எந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க கொடுக்கலான்னு. இது சாம்சங்குடைய S22 ஃப்ளாக்ஷிப் சீரீஸில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் இருக்குது. பார்க்கலாம் இந்த வருஷமே இவங்க கொண்டு வராங்களா இல்லையான்னு. போக்கோவுடைய M சீரீஸில் போக்கோ M3 ஆல்ரெடி குளோபலாக லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஜனவரி 13 அன்னைக்கு லான்ச் ஆகும்னு எல்லாருமே ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜனவரி 13 அன்னைக்கு லான்ச் ஆகாது அப்படின்னு சொல்லி இந்தியன் மேனேஜர் வந்து பதில் ட்வீட் வந்து கொண்டு கொடுத்துருக்காங்க. இது மூலயமா இந்தியாவில் ஜனவரி 13 அன்னைக்கு போக்கோ M3 லான்ச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன் தான். அவுட்லுக் மட்டும்தான் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் எந்த டேட்டில் இவங்க இந்தியாவில் லான்ச் பண்றாங்கன்னு. ரியல்மியோட இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனல் லிஸ்டிங்காக இருக்குது. இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RMX2117. ஸோ இந்த மாடல் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இது சைனாவில் லான்ச் ஆன Realme Q2 தான் இந்தியாவில் லிஸ்டிங் ஆயிருக்கு அப்படின்னு ரொம்பவே கிளியராக இருக்குது. ஸோ Realme Q2 இந்தியாவில் லான்ச் ஆகுமா, பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 800Uல ஒரு அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோனை இவங்க சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இந்தியாவில் Realme Q2 இந்த பேரில் லான்ச் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா ஆல்ரெடி ரியல்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் வச்சுருக்காங்க. ரியல்மியுடைய X7 சீரிஸ், Realme 8 சீரிஸ், அது மட்டும் இல்லை Realme Narzo சீரிஸ். ஸோ Realme Q2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட்டாக இருந்தாலும் இது Realme Narzo சீரிஸ் கீழே லான்ச் ஆகலாம், அதாவது வேறு பேரில் லான்ச் ஆகலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் Realme Q2 என்ன பேரில் இவங்க இந்தியாவில் கொண்டு வராங்கன்னு. அடுத்ததான் இன்றைக்கி Paytm Contest கேள்வி என்னென்னு பார்த்தலாம். ஜியோ ஃபைபரில் வந்திருக்க லேட்டஸ்ட் ஃபீச்சர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், ஜியோ ஃபைபரில் வரப்போகிற லேட்டஸ்ட் ஃபீச்சர் என்னது, அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை எப்போ மாதிரி கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் இருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் கமலா ஹாரிஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஸ்ரீதர். கங்க்ராச்சுலேஷன் ஸ்ரீதர். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு Paytm gift வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் டே கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.